வணக்கம் மக்களே, திருப்பூர் எஸ்டி கார்ஸ்லேருந்து நான் உங்கள் செந்தில் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்மகிட்ட வந்திருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி 800ங்க. மாருதி 800ல் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி MPFI இன்ஜினுங்க, 4 ஸ்பீடு மேனுவல் வண்டிங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு என்கொயரி வந்ததுக்கு அளவே கிடையாது மக்களே. அத்தனை என்கொயரி இந்த வண்டிக்கு தான் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு செலவே இல்லாத வண்டி, நல்ல மைலேஜ் வண்டி வேணுமா, இந்த வண்டி நீங்கள் 100% சூஸ் பண்ணலாம் மக்களே. ஒரு லோ பட்ஜெட் மக்களோட வரப்பிரசாதம் இந்த மாருதி 800னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வண்டி, இட வசதி தொந்தரவு எதுவுமே கொடுக்காத வண்டிங்க. ரெண்டாவது நம்மகிட்ட அதிகமாக என்கொயரி வந்த வண்டிங்க மக்களே. நம்ம 2-3 மாதம் முன்னாடி ஒரு 2 வண்டி போட்டோம், ரெண்டுமே 2 நாளில் விற்று போச்சு. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியான ப்ரைஸுக்கு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டீரியர் பாருங்க மக்களே, ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்குங்க. எடுத்து அப்படியே ஒரு சின்ன ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கிற கண்டிஷனில் இருக்குது. ஏசி வண்டியில் வந்துருங்க, ஆனால் கூலிங் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த வண்டியை பொறுத்தளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸரோ இல்லை வேறு பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனையெல்லாம் வராதுங்க அவ்வளோ சீக்கிரம். செட்டுமே இருக்குங்க, சின்ன சின்ன ஒயரிங் வேலை, சின்ன சின்ன வேலைகள் இருக்குங்க. அதை மட்டும் நம்ம எடுத்து செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒர்க்கிங்கில் தான் இருக்குதுங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட என்ஜின் ஸ்டாண்டிக் கண்டிஷன் அண்ட் என்ஜினுக்கு எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 கிலோமீட்டர் மீட்டரில் இருக்குங்க. ஆனால் இது 1,00,000 கிலோமீட்டர் உங்களுக்கு அநேகமாக ரொட்டேஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்ஜினை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வராது மக்களே. அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. என்ஜின் ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். வாங்க என்ஜின் ரூம் பார்க்கலாம். வாங்க என்ஜின் ரன்னிங் பாருங்க மக்களே, நல்லா இருக்கு. வண்டியில் உங்களுக்கு ஸ்மோக் எல்லாம் கிடையாது மக்களே. சின்ன சின்ன வேலைகள் எடுத்தால் நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மிச்சபடி பார்த்தீங்கன்னா என்ஜின் கண்டிஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பாருங்கள் என்ஜின் ரூமே பாருங்கள். உங்களுக்கு இது எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. நான் இவ்வளோ பழைய வண்டியில் நம்ம இந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குங்க. நம்ம எதிர்பார்க்குறதுக்கு மீறின குவாலிட்டி இந்த வண்டியில் இருக்குது மக்களே. பாருங்கள் ஃப்ரண்டேஜெல்லாம் ஒரிஜினலாக தான் இருக்குது. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் பார்த்துடலாங்க. 2005 மாடல் மாருதி 800ங்க, MPFIங்க, 4 ஸ்பீடு வண்டிங்க. இதுதான் இந்த வண்டியோட மெயின் டீட்டெயிலுங்க. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா 4th ஓனர் கண்டிஷனில் வந்திருக்கு. FC வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 மாதம் கரண்ட்டில் இருக்குங்க. எடுத்து நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் FC சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் இப்போ தான் ஒரு 10 நாளைக்குள்ளே தான் போட்டிருக்காங்க. ரெண்டாவது பாடி லைன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குங்க. நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. ரொம்ப நம்ம சூப்பர்னு சொல்ல முடியாது. டயர் கண்டிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அரை கண்டிஷன் கணக்கில் தான் இருக்கும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்ஜின் கண்டிஷனை பொறுத்தளவுக்கு பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் தான் வந்திருக்கு மக்களே. ஏன்னா வண்டியை பொறுத்தளவு உங்களுக்கு எடுத்தால் வேலை செஞ்சு தான் நீங்கள் ஓட்டணுங்கிற கண்டிஷனில் கிடையாது. பாடி லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரன்னிங் கண்டிஷனில் தான் இன்றைக்கி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு மாருதி 800 பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களே, நம்ம ஒரு 2 வண்டி ஆட் போட்டிருந்தோம். பூரா பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னாடி. இப்போ வரைக்கும் ஃபோன் வருது, அதிக என்கொயரி வர்றது நம்ம இந்த மாருதி 800க்கு தாங்க. இதுலேயும் லோ பட்ஜெட் வண்டி ரெகுலராக கிடைக்கிறது இல்லை மக்களே. நல்ல கண்டிஷன் என்ஜினோட வண்டி கிடைக்கிறது இல்லைங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 100% ஒரு கேரண்டி சொல்லி கொடுக்குற கண்டிஷனில் தான் என்ஜின் வந்திருக்குங்க. அந்தளவுக்கு இப்போ இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2005 மாடல் பிலோ 1 லேக் வந்து யாருமே கோட் பண்ணியிருக்க மாட்டாங்க மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு 1 லேக் பட்ஜெட் பிலோவில் வந்து வண்டி தேடுறவங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சங்கடப்படுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வண்டி ஒருத்தருக்கு தான் நம்ம கொடுக்க முடியும், அதுதான் உண்மையான விஷயம். அதனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கு. நம்ம ஆடு போடுறோம், பார்த்துட்டு எதனாலும் தேவைப்பட்டால் உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு கஸ்டமர் கேட்குற வெரி ஃபைனல் ப்ரைஸ் 85,000 ரூபாய்ங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ், ரொம்ப நெகோசியேஷன் ஐடியாவில் யாரும் வர வேண்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி நம்ம ரொம்ப விலை எச்செல்லாம் சொல்லி குறைக்கலிங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வண்டி என்ன விலை சொல்லியிருப்போம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி சின்ன சின்ன வேலைகள் இருக்கனால விலையுமே அனுசரித்து தான் சொல்லியிருக்காங்க, பெருசாக குறையாதுங்க. அதனால் வந்து இந்த வண்டி ஃபிக்ஸட் ப்ரைஸ் மைண்ட் செட்லேயே வந்துருங்க. இந்த வண்டி தேவைப்படுறீங்க, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி குவாலிட்டியான லோ பட்ஜெட் வண்டிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.